ஒமிக்ரான் திரிவு வகை கொரோனா பரவி வரும் நிலையில் அதற்காக கூடுதல் தடுப்பூசி எதுவும் செலுத்திக் கொள்ள தேவையில்லை என்று மத்திய சுகாதாரத்துறை விளக்கமளித்திருக்கிறது. கொரோனா பரவிய நிலையில் அதன் பாதிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்ள இந்தியாவில் தடுப்பூசிகள் செலுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டது. 2 தவணைகளாக தடுப்பூசி செலுத்தப்பட்ட நிலையில் 95% பேருக்கு முதல் தவணை தடுப்பூசியும் 88% பேருக்கு இரண்டாவது தவணை தடுப்பூசியும் செலுத்தப்பட்டது. கொரோனா 3ஆம் அலை பரவிய போது பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், இணைநோய் பாதிப்பு உள்ளவர்கள், முன்கள பணியாளர்கள் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். அதன் பின்னர் கொரோனா பரவல் படிப்படியாக குறைந்தது. இந்நிலையில் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுக்க ஒமிக்ரான் திரிபு வகை தொற்றான JN1 வகை தொற்று பரவி வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த உலக சுகாதார நிறுவனமும் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் JN1 வகை கொரோனா தொற்றுக்கு தடுப்பூசி ஏதும் செலுத்த தேவையில்லை என மத்திய சுகாதாரத்துறை விளக்கமளித்துள்ளது. இந்த வகை கொரோனாவால் காய்ச்சல், சளி உள்ளிட்ட பாதிப்புகள் மட்டுமே இருப்பதாகவும் உயிரிழப்பு விகிதம் குறைவாக இருப்பதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இருப்பினும் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் அதே சமயம் அச்சப்பட தேவையில்லை எனவும் மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது.